பொதுவாக சூப்பர் ஹீரோஸ் யாராச்சும் கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை யாராச்சும் ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா அவங்கள காப்பாற்றுவாங்க. நம்முடைய பைபிள் சூப்பர் ஹீரோஸ் கூட அப்படிதான். Hello Kutis, praise the Lord and welcome to episode 3 of Bethesda Kids for Christ season 2. Hi Kutis, praise the Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சீசன் 2ல நம்ம ஒவ்வொரு ஹீரோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம நோவாவை பார்த்தோம், செகண்ட் ஆப்ரகாம் பார்த்தோம், இப்போ தேர்ட் ஹீரோ யாருன்னு ஈகராக இருக்கீங்களா பார்க்குறதுக்கு? சரி, அதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணலாமா நம்ம? வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறுவர் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் சொல்லிக் கொடுக்க போகிற பாடல், கதை, வசனம் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள் சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை கர்த்தாவை முத கரத்தை தொட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராமை நம்ம வர்ஷிப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதனை பண்ணிட்டு தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். Strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. In you, it's in you. In you, it's in you. இந்த வாரத்துக்கான அட்டெண்டன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே லைவ் சேட்டில் உங்களுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மோசே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை எகிப்து நாட்டு இளவரசி, அதாவது பார்வோனோட குமாரத்தை தான் வளர்த்தாங்க. அவர் பார்வோனோட அரண்மனையில் ரொம்ப சொகுசாக வளர்ந்தார். ஆனால் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பார்வோன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி கடுமையாக வேலை வாங்கினான். ஜனங்கள்லாம் வேலை செய்ய முடியலன்னா அவங்கள பயங்கரமாக அடித்து சித்திரவதை பண்ணான். இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் மோசே பார்வோனோட சேவகன் ஒருத்தன்
ஒரு எபிரேயனை அடிக்கிறத பார்த்துட்டாரு. எபிரேயன்னா மோசேனுடைய தேசத்தை சேர்ந்தவர். பார்த்த உடனே மோசேக்கு செம்ம கோபம். அந்த எகிப்தியனை அப்படியே அடிச்சு கொன்னே போட்டாரு. இவர் செஞ்சது எல்லாம் பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. மோசைய எப்படியாச்சும் கொன்னுடணும் அப்படின்னு சான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த பார்வோன். மோசே அங்கிருந்து தப்பிச்சு மீதியான் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு போயிட்டாரு. அங்க அவருடைய மாமா ஒருத்தருடைய வீடு ஒன்று இருந்துச்சு. அவர் பேரு எத்ரோ. இந்த எத்ரோவோட ஆடுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே அவர் ஸ்டே பண்ணிட்டாரு. ஒரு நாள் இப்படிதான் ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஓரேப் அப்படின்ற ஒரு மலைக்கு வந்துட்டாரு. இந்த ஓரேப தேவனுடைய மலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அங்க பார்த்தா ஒரு முள்ளு செடி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட லீஃப் ஸ்டெம் எதுவுமே கருகல எரியல, எதுவுமே ஆகல. அந்த செடிக்கு நடுவுல கர்த்தருடைய தூதன் வந்து மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்டாரு. மோசே என்னன்னு பார்க்கறதுக்காக பக்கத்துல போனாரு. அப்போ கர்த்தர், நீ கிட்ட வராத, உன்னுடைய செருப்பை கழட்டிடு, நீ நிக்கிற இந்த இடம் ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் கர்த்தர் மோசே கிட்ட, நான் எகிப்துல இருக்கிற என்னோட ஜனத்தையும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தையும் பார்த்தேன், அவங்க கூப்பிடுறதையும் கேட்டேன். அதனால நீ போய் பார்வோன் கிட்ட இருந்து என்னோட ஜனத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மோசே, நான் போய் எப்படி பார்வோன் கிட்ட பேசுறது, அவரு பெரிய பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொன்னாரு. அப்போ கர்த்தர் சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் கொடுப்பேன், நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நீ என்னோட ஜனங்கள்லாம் எகிப்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து இதே மலை மேல என்னை ஆராதிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மோசே, அந்த ஜனங்கள்லாம் என்னை அக்செப்ட் பண்ணல, என்னை நம்பலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கர்த்தர், உன்னோட கையில வச்சிருக்கிற அந்த கோலை கீழே போடு அப்படின்னு சொன்னாரு. மோசே அந்த கோலை கீழே போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. இப்போ அதோட வாலை பிடிச்சி தூக்கு அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர். அதை எடுத்த உடனே அது மறுபடியும் திரும்பவும் கோலா மாறிடுச்சு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற அடையாளம் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. மோசே மறுபடியும் சொன்னாரு, நான் திக்குவாயி, எனக்கு மந்த நாக்கு இருக்கு, என்னால சரியா கூட பேச முடியாது, நான் போய் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கர்த்தர், நான் உன்னோட வாயா இருந்து உனக்காக பேசுவேன், உன்னோட அண்ணன் ஆரோனை உனக்கு ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. தேவன் சொன்ன மாதிரியே செய்யறதுக்காக மோசே அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாரு. மோசேவும் அவருடைய அண்ணன் ஆரோனும் பார்வோனை பார்க்கறதுக்காக போனாங்க. அங்க போய் பார்வோன் கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வனாந்திரத்துல பண்டிகை கொண்டாட அவங்கள அனுப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. பார்வோன் அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டாரு. ஆனா கூட அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுறதுக்கு மனசே வரல. இவங்களெல்லாம் விட்டுட்டா நமக்கு யார் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமா வேலை கொடுத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சான். இதை பார்த்த மோசேயும் ஆரோனும் மறுபடியும் பார்வோன் கிட்ட போய் கர்த்தர் அவங்களுக்கு காட்டின அடையாளத்தை காட்டினாரு. மோசே அவரோட கையில இருந்த கோலை எடுத்து தரையில போட்டாரு. அது அப்படியே பாம்பா மாறுச்சு. அப்ப பார்வோனும் என்ன பண்ணாருன்னா, அவங்க கண்ட்ரியில இருக்க மெஜிஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டான். அவங்களும் கீழே கோலெல்லாம் போட்டாங்க. அது கூட அப்படியே பாம்பா மாறுச்சு. ஆனா மோசேயோட கோல் எல்லா பாம்பையும் முழுங்கிடுச்சு. இத பார்த்தும் பார்வோன் ஜனங்களை வெளியே விடுறதா இல்ல. அதனால கர்த்தர் 10 வாதைகளை எகிப்துக்கு அனுப்பினாரு. முதல்ல எகிப்துல உள்ள தண்ணியெல்லாம் ரத்தமா மாறுச்சு. ரெண்டாவதா நாடு ஃபுல்லா தவளை வந்துச்சு. மூணாவதா தேசம் முழுக்க பேன்கள்லாம் வந்துச்சு. நாலாவதா பலவித வண்டுகள் வந்துச்சு. அஞ்சாவதா மிருகங்கள்லாம் செத்து போச்சு.
6வதா மனுஷங்களுக்கெல்லாம் கொப்பளம் வந்துச்சு. 7வதா கல்மழை பெஞ்சது. 8வதா வெட்டுக்கிளி வந்துச்சு. 9வதா நாடு ஃபுல்லா இருட்டு, எங்க திரும்பினாலும் ஒரே இருட்டா இருந்துச்சு. 10வதா எகிப்து நாட்டோட மக்கள் ஒவ்வொருத்தரோட வீட்லயும் பிள்ளை செத்து போச்சு. எல்லாத்தையும் பார்த்து கடைசியா பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெளியே அனுப்புனான். மோசே ஆண்டவர் கொடுத்த பலத்தினால இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவங்கள மீட்டு எகிப்து நாட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம கேம் ஒன்று விளையாட போகிறோம். என்கிட்ட பேப்பர் ஒன்று இருக்குது. இது கலர் பேப்பர், பட் நீங்கள் சாதாரண A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்டாண்ட் இருக்குது. இப்போது என் கையில் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ் ஸ்ட்ராங்கா இல்லை இந்த பேப்பர் ஸ்ட்ராங்கா, நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பேப்பரை இந்த ஸ்டாண்ட் மேலே வைக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் மேலே கிளாஸ் வைக்க போகிறேன். இந்த கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. ஸோ பேப்பர் ஸ்ட்ராங் கிடையாது, பட் இந்த கிளாஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மோசே கூட இதை தான் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனக்கு திக்கும், பேசினா திக்கும். ஸோ வேற யாராச்சும் அனுப்புங்க, நான் போக முடியாது, நான் போய் பார்வோன் கிட்ட பேச முடியாது. பார்வோன் கிட்ட பேசணும்னா, ஒரு ராஜா கிட்ட பேசணும்னா எவ்வளோ கிளியர் கட்டாக பேசணும், எவ்வளோ தெளிவாக பேசணும். அதனால ரொம்ப யோசிச்சார் மோசே. ஆனால் கூட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்னோட பலத்தை கொடுக்க போகிறேன், என்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு இருந்ததுன்னா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மோசேவை பார்வோன் கிட்ட அனுப்புகிறார். ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் இந்த பேப்பருக்கு இப்போ கிடைச்சதுன்னா எப்படி ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி மாற்றி மாற்றி மடிக்கணும். இப்போ காட் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. இப்போ செக் பண்ணலாம் யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு. நான் ஸ்டாண்ட் மேலே இந்த பேப்பரை வச்சுட்டேன். இப்போ இந்த கிளாஸை மேலே இப்படி வைக்கிறப்போ இந்த கிளாஸ் என்ன ஆகுது, இந்த ஸ்டாண்ட் மேலே அப்படியே நிற்குது. மோசே என்னால் முடியாது, நான் திக்குவாயன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு கொடுக்க போகிறேன், அதனால நீ போய் பார்வோன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறத கேட்டு இவரும் போய் பார்வோன் கிட்ட பேசுகிறாரு. என்னோட ஜனங்களை விடுதலையாக்கு, என்னோட ஜனங்கள்லாம் ஆராதிக்கிறதுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு பார்வோன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 10 வாதைகள் வந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு மோசே எகிப்தை விட்டு வெளியே போனார். இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லீடராக மோசே இருந்தார். கானான் வரைக்கும் அவங்கள கூட்டிட்டு போனார். நாம கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் நமக்கு அவரோட ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. நான் சின்ன பையன்தான், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் எப்பவும் சொல்லக்கூடாது. லாஸ்ட் சீசனுடைய ஃபினாலேல உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாட்டு பாடுறீங்க, என்ன அழகாக வசனம் சொல்கிறீங்க, இன்னும் எத்தனை காரியங்கள் அழகாக பண்ணுறீங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார், இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒரு பெரிய லீடராக கூட மாற்றுவார். அதனால நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுங்க. மோசே சொன்னது போல நீங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அவருடைய ஸ்ட்ரென்த்தை வாங்கிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பெலன் கொடுப்பவராய், பெலன் கொடுப்பவராய்,
இன்னைக்கான கிராஃப்ட் என்ன அப்படின்னா, தேவன் மோசே கிட்ட எரியிற முச்செடியில இருந்து பேசினாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த முச்செடியை நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்டா செய்யறோம். முதல்ல இந்த செடியுடைய தண்டு பகுதி, கிளைகள் எல்லாத்தையும் முதல்ல வரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா கலர் பேப்பர்ஸை வச்சு இந்த ஃபயர் மாதிரி அதில் ஒட்டணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிரீன் லீவ்ஸ்லாம் எடுத்து இது மேலே ஒட்டிடுங்க. உங்களுடைய கிராஃப்ட் ரெடி. லாஸ்ட் வீக்கோட நோட்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ். ஜெஃபிட்டா கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ஆபிரகாம் போல ஈசாக்கும் கீழ்ப்படிந்தாரா? நம்ம கதையிலே பார்த்தோம், ஆபிரகாம் ஈசாக்கு கூட்டிட்டு மோரியா மலைக்கு போகிறப்போ ஈசாக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்கல. நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், எந்த விதமான கொஷினும் கேட்கல. மலை மேலே ஏறி அவரை பலிபீடத்து மேலே படுக்க வச்சப்போ கூட அவர் எந்த கொஷினும் கேட்கல. ஏன் டாடி என்னை பலி கொடுக்குறீங்க அப்படின்லாம் எந்த கொஷினும் அவர் கேட்கவே இல்லை. ஈசாக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக தான் வளர்ந்தார். Will Jesus talk to me? ஏசப்பா என்னோட பேசுவாரா அப்படின்னு அன்யுக்தா கேட்டிருக்காங்க. ஏசப்பா என் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கூட பேசுவார். பல விதங்களில் அவர் பொதுவாக பேசுவார். தரிசனத்தின் மூலமாக பேசுவார், இல்லை சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், இல்லை நீங்கள் பைபிள் படிக்கும்போதோ ஜெபம் பண்ணும்போதோ சில தாட்ஸ் உங்களுக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. அதன் மூலமாக கூட ஏசப்பா உங்கள் கூட பேசுவாங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் ஏசப்பா உங்கள் கூட பேசுவாங்க. கெசியா ஜிசல் கேட்டிருக்காங்க, we should be like Abraham or Isaac. நம்ம ஆப்ரஹாம் போல இருக்கணுமா இல்லை ஈசாக்கை போல இருக்கணுமா? ஆப்ரஹாம், ஈசாக்கு ரெண்டு பேருமே நல்ல எக்ஸாம்பிள்ஸ். ரெண்டு பேருக்குமே நல்ல கீழ்ப்படிதல் உண்டு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்க, ரொம்ப பரிசுத்தவான்கள் ஆப்ரஹாம், ஈசாக்கு ரெண்டு பேருமே தான். ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். பிரின்ஸ் ஜெரன் கேட்குறாரு, ஆபிரகாமை போல விசுவாசத்தில் இன்னும் வளர என்ன செய்வது? விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, தினமும் பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் தான். இதை நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வந்தாலே போதும், நீங்கள் விசுவாசத்தில் படிப்படியாக வளரலாம். இன்னும் குறிப்பாக நம்ம விசுவாசத்தில் எப்படி வளரணும், விசுவாசமா என்ன அப்படின்னு லாஸ்ட் சீசனில் ஒரு எபிசோட் முழுக்க விசுவாசத்தை பற்றி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். வேணும்னா திரும்பவும் அந்த எபிசோடை பாருங்கள், இன்னும் விசுவாசத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
Oh! Oh! Ow! Huh? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. I can do all things through Christ who strengthens me. Philippians 4:13. இந்த வாரம் உங்களுடைய நோட்புக்கில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனப்பாட வசனத்தை எழுத போகிறீங்க. ரெண்டாவதாக இன்னைக்கு யாரை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய வரிகளில் எழுதுங்க. மூணாவதாக எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் வந்துச்சு, அந்த வாதைகள் என்னென்ன அப்படின்றத எழுத போகிறீங்க. அடுத்ததாக இன்னைக்கு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, அதை எழுத போகிறீங்க. இன்னைக்கு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த கொஷின்ஸையும் எழுதுங்க. உங்களுடைய மனப்பாட வசனம், கிராஃப்ட், நோட்ஸ் இது எல்லாத்தையும் இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பி வைங்க.
பாக்கியவான். சங்கீதம் 138:1. Thank you, bye. Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து தவிகள் நடிக்கிறார் அவரும் பாக்கியவான். மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Psalm 128:1. சங்கீதம் 108:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Thank you. Hi friends, இன்னைக்கான மனப்பாட வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Bye friends. அவரோட வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Blessed is everyone who fears the Lord, who walks in His ways. Psalm 128:1. Praise the Lord. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். Thank you. Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Praise the Lord. மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Praise the Lord. மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Hi friends, praise the Lord. மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Thank you. Bye. Praise the Lord. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Thank you. பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Thank you. Bye. Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்துகிற எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Praise the Lord. மனப்பாட வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். Psalm 128:1. Blessed is everyone who fears the Lord, who walk in His way. Amen. Praise the Lord. மனப்பாட வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். Praise the Lord. I am Mori Sherlow. Memory verse. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்னுடைய ஆக்டிவிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. பாய். Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், praise the Lord. மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Thank you. Praise the Lord. மனப்பாட வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். Praise the Lord. I am Arlene Benita. Memory words. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். சங்கீதம் 128:1. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. Thank you. Bye. மனப்பாட வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். Memory verse. Blessed are all who fear the Lord, who walk in His ways. Psalm 100:1. Thank you, friends. Bye. ஹாய் குட்டீஸ், சூப்பர்ல இன்னைக்கு நிகழ்ச்சி. சண்டே ஸ்கூல் ரொம்ப அற்புதம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி மோசே பயந்தாங்கொழி தான், ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏய் நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ போன்னு சொன்னார். கர்த்தருடைய பலத்தில் போய் நிற்கிறான் பாருங்க, ஒருத்தனும் அசைக்க முடியல, பார்வோன் அதிகாரம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தேவ பலன் நமக்கு இருந்தாலே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்போ தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். வேதம் அப்படி தானே சொல்லுது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் மேலே கர்த்தருடைய பலன் வரும், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, பெரிய ஆளாக வருவீங்க. ஓகே, செய்யணும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டவருடைய ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பலனை தாரும், சத்துவத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், தைரியத்தை தாரும். வேதத்தை படிக்கவும் ஜெபிக்கவும் உம்மோடு கூட வாழவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பிள்ளையுடைய எதிர்காலங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உடைய அன்பின் பாதத்தை முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகச் செய்யும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே மை டியர், காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you again. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். இன்னொரு சூப்பர் ஹீரோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. God bless you.